இப்பொழுது ஆத்ம ஞானம் பெறுவதற்கு அடிப்படை தேவைகளைப் பற்றி சற்று சிந்திப்போம். துன்பத்திற்கு காரணம் இது அனைவரும் அறிந்தது. ஆசை பங்கமுறுங்கால் கோபம், அசூயை, பொறாமை முதலான கெட்ட குணங்கள் தலைவிரித்து ஆடுகின்றன. இவையே ராகதுவேஷம் எனப்படும். பாசம் அறிவுக்கண்ணை மறைக்கிறது. எப்படி நீரின் மேலுள்ள பாசம் நீரை மறைக்கிறதோ அதுபோல ஆத்ம ஞானத்துக்கு பாசம் தடையாக உள்ளது. விருப்பு அற்ற நிராசையே ஆத்ம ஞானத்துக்கு அடிப்படையாகும். தாரம், தனம், தனயன் அதாவது மனைவி, பொன், சந்ததி மூன்றின் மேல் நாம் வைக்கும் பாசம் ஞான வாழ்வுக்கு பெரும் தடைகளாக கருதப்படுகிறது. மனைவி, மக்கள், செல்வம் எல்லாம் இயற்கை அல்லது இறைவன் தந்தது. இவைகள் நம் உடைமைகள் அல்ல. நாம் கொஞ்ச நாட்கள் பாதுகாவலராக இருக்கிறோம். நம் உடம்பே நமக்கு சொந்தமாகாத போது அவ்வுடம்பு பற்றி வந்த மற்றவர்களை, அதாவது பெண்டு பிள்ளைகளை என்னுடையன என சொல்ல நினைக்கத்தான் முடியுமோ? முக்தியில் விருப்பமுள்ள ஆன்மநேய அன்பர்களே, ஆத்ம சிந்தனையில் உள்ளம் பதிய வேண்டும். பாசத்தை நன்கு அறிந்து அவைகளை நசித்து முக்தியில் இச்சை வைத்து சர்க்குருநாதரை அண்டி குரு உபதேசத்தால் யோக ஞான சாதனைகள் புரிந்து முக்தி நெறி, அதாவது இனி பிறவா வழி காண்பீராக. குருவாழ்க, குருவே துணை. இப்படிக்கு தங்கள் யோகி அருள் செல்வம்.